ஸோ இப்போ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து நல் ஹைபோதீசிஸ் அண்டு அல்டர்னேட் ஹைபோதீசிஸ் பார்த்தோம். அந்த அல்டர்னேட் ஹைபோதீசிஸில் வந்து 2 சைடு டெஸ்ட்டு 1 சைடு டெஸ்ட், அதில் வந்து ரைட் டெஸ்ட்டு லெஃப்ட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினை வந்து அப்படியே படிச்சிங்க அப்படின்னா இந்த கொஸ்டினோட மீனிங் என்னன்றதை அப்படியே சொல்கிறேன், கவனிங்க ஃபஸ்ட்டு. அதாவது சாஃப்ட் ட்ரிங்க் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ ஏதோ ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நியூ கைண்ட் ஆஃப் த சாஃப்ட் ட்ரிங்க். ஸோ அவங்க வந்து ட்ரிங்கிங் பண்ணக்கூடிய கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனி வந்து புதுசாக ஒரு கூல் ட்ரிங்க்ஸை வந்து ரெடி பண்ணுறாங்க. அதனோட சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னா 40,000 இருக்குது. அப்புறம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஸோ அதனோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பார்த்தோம்னா 2500 பர் டே அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து அந்த சிட்டி ஃபுல்லாக சேல்ஸ் ஆகுது ஒரு நாளைக்குன்னு பார்த்தா 40,000 அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ அதை லோக்கல் டிவி சேனலில் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எங்கள் கம்பெனி வந்து புதுசாக வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் தனியாக அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் போட்ட பிறகு லோக்கல் டிவி சேனலில் அதை வந்து 10 ரேண்டம் டேஸ், அதாவது 10 நாள் கண்டினியூவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குதா இல்லையா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க கணக்கு எடுக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து இந்த சூட்டபிளான இதுக்கு ஃபார்மேட்டுக்கு நல்ல ஹைபோதீசிஸ் அண்டு அல்டர்னேட் ஹைபோதீசிஸ் அப்படின்றத செக் பண்ண சொல்கிறாங்க. அதில் டைப் 1 எரர் அண்டு டைப் 2 எரர் அப்படின்றத இது பண்ண சொல்கிறாங்க. ஸோ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி இருக்குது, அவங்க ஒரு நாளைக்கு சேல்ஸ் பண்ணுறது வந்து 40,000. இப்போ புதுசாக வந்து அதை வந்து என்ன பண்ணணும்னா விளம்பரப்படுத்துகிறாங்க, டிவி சேனலில் வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க. விளம்பரப்படுத்திட்ட பிறகு அதனோட சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குமா அதிகமாக இருக்காதா, இப்படி தான் கொஸ்டின். இப்போ உங்ககிட்ட கேட்குறேன் நான், விளம்பரப்படுத்திட்ட பிறகு சேல்ஸ் அதிகமாகுமா அதிகமாக ஆகாதா? கண்டிப்பாக என்ன பண்ணோம், அதிகமாக ஆகும். அப்போ அதிகமாக ஆகும்னா நம்மளுக்கு வந்து அந்த கிரேட்டர் தேன் அப்படின்னு வரும் இல்லைங்களா, அதிகமாக ஆகும் அப்படின்னாக்கா ஸோ இந்த டெஸ்ட் வருமா அதிகமான கிரேட்டர் தென் அப்படின்னு, அப்போ வந்து அது என்ன வரும், ஒன் சைடு ரைட் டெஸ்ட்டாக வரும். ஸோ ஏன்னா நம்மளால் அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியுது அதிகமாகும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் வந்து நல்ல ஹைபோதீசிஸ் அல்டர்னேட் ஹைபோதீசிஸ் எப்படி போடுறதுங்க. த அட்வர்டைசிங் மேனேஜர் டெஸ்டிங் வெதர் த ஆர் நாட் சேல் ஆர் இன்க்ரீஸ்டு மோர் தென் 40,000. 40,000 விட அதிகமாகுதா இல்லையான்னு அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. மியூ அப்படின்றது வந்து ஆவரேஜ், சரிங்களா, ஆவரேஜ் இல்லைன்னா மீன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் நல்ல ஹைபோதீசிஸ் அப்படின்றத எப்படி ஃப்ரேம் பண்ணணும், ஹெச் நாட் சச் தட் மியூ ஈக்குவல் டு மியூ நாட் அப்படின்னு போகணும். அந்த மியூ நாட் அப்படின்றது தான் இங்கே வந்து 40,000. முன்னாடியே நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நல்ல ஹைபோதீசிஸை வந்து எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு, ஹெச் நாட்டு சச் தட் மியூ ஈக்குவல் டு மியூ நாட். ஸோ அந்த வேல்யூ வச்சு இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஆல்டர்னேட்ல இந்த 3 டைப்ல எந்த டைப்னு கண்டுபிடிக்கணும் நம்ம, சரிங்களா. ஸோ இப்போ கொஸ்டின்ல எடுத்துக்கணும் நல்ல ஹைபோதீசிஸ். இப்போ நல்ல ஹைபோதீசிஸ்ல எடுத்துக்கணும், த மீன் சேல்ஸ் டியூ டு த அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் நாட் சிக்னிஃபிகன்ட்லி டிஃபர் ஃப்ரம் த 40,000. ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கிற எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு. இப்போ வந்து நல்ல ஹைபோதீசிஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னா 40,000 விட அதிகமா ஆகலை அப்படின்னு சொல்றோம். எதனால, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலையும் இந்த 40,000 விட அதிகமாக சேல்ஸ் ஆகலை அப்படின்னு நல்ல ஹைபோதீசிஸ்ல எடுக்கிறோம். அப்போ அல்டர்னேட் ஹைபோதீசிஸ்ல என்ன பண்ணணும்னா இதுக்கு ஆப்போசிட்டாக எடுக்கணும். அப்போ இதில் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறதுனால எந்த இதுவும் சிறப்பும் இல்லை அப்படின்னு எடுத்துருக்குறோம். ஆனால் இதில் வந்து அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு எடுக்கிறோம். அப்போ இதில் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு எடுக்கிறோம். அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு இந்த நல்ல ஹைபோதீசிஸ்க்கு ஆப்போசிட்டாக எடுக்கணும். அப்போ இன்க்ரீஸ் த மீன் சேல்ஸ் டியூ டு த அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் சிக்னிஃபிகன்ட். சிக்னிஃபிகன்ட்னா சிறப்பு, இல்லை அட்வர்டைஸ் பண்ணுறதுனால எந்த சிறப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இதில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுனால சிறப்பு இருக்குது அப்படின்னு ஆப்போசிட்டாக எடுக்கிறோம். அப்போ இங்கே வந்து H1 சச் தட், இப்போ இந்த கொஸ்டினில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 வருது. ஸோ இந்த 3த்துல வந்து அந்த கொஸ்டினை படிக்கும்போது உங்களுக்கு என்ன ரிசல்ட் சொல்ல முடியுதுன்னு பாருங்க. விளம்பரப்படுத்துறாங்க, அப்போ அதிகமாயிருக்குமா அதிகமாயிருக்காதா, நார்மலாக சொல்லணும் அதிகமாயிருக்கும், அப்போனா வந்து இது வரும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறதுன்னா
அந்த கொஸ்டின்ல பார்த்தா இதை எடுக்கிறோம். ஆல்டர்னேட்ல 3 ஆப்ஷன் இருந்தாலும் H1 such that mu greater than 40,000 ஏன்னா விளம்பரப்படுத்துறதுனால கண்டிப்பா அதிகமாகும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதனால இந்த மாடலை வந்து எடுத்துடுறோம். இந்த மாடலை எழுதுறதுக்கு பேர் என்ன? ஒன் சைடு ரைட் டெய்ல் டெஸ்ட். ஸோ இதை நல்ல ஹைபோதீசிஸ் ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ் சூஸ் பண்றது. நீங்க என்ன சூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா இங்க எழுதுனா போதும். இந்த நாட்டை எடுத்துட்டு அப்படியே எழுதுனாவே அந்த ஆல்டர்னேட்டோட ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் நல்ல ஹைபோதீசிஸ் ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ் நம்ம ஃபார்மேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைப் 1 எரர் அண்ட் டைப் 2 எரர். ஸோ டைப் 1 எரர் என்ன நடக்கும் அப்படின்னா தென் இட் வில் பி கன்க்ளூடட் as the advertisement has improved sales but really is not true. அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுனால கண்டிப்பா சேல்ஸ் என்னவாயிருக்கும்? அதிகமாயிருக்கும். இது உண்மையான இது. ஆனா நம்ம இங்க நல்ல ஹைபோதீசிஸ்ல என்ன பண்றோம்? எந்த ஒரு சேல்ஸ் ஆகலைன்னு போய் மாத்தி சொல்றோம். ஸோ அப்போ வந்து நான் ஏற்கனவே சொல்லிடுறேன், டைப் 1 எரர் என்னன்னா ட்ரூவான விஷயத்த ரிஜெக்ட் பண்ணோம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து டைப் 1 எரர். இங்க அதுதானே அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம், ஆனா நம்ம எடுக்கிறது வந்து என்னது? நாட் சிக்னிஃபிகன்ட்லி ஆகலை அப்படின்னு சொல்றோம். அப்போ வந்து உண்மையான விஷயத்த நம்ம மறுக்கிறோம். ஸோ அதுதான் வந்து டைப் 1 எரர். Next, type 2 error. Then it will be concluded that the advertisement is not improved the sales, but really advertisement has the improved the sales. ஸோ இதுல வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுனால சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை அப்படின்னு ஒரு பொய்யான ரிப்போர்ட்டை சொல்றோம். அந்த பொய்யான ரிப்போர்ட்டை வந்து நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டைப் 2 எரர். சரிங்களா? ஆனா உண்மையிலேயே அது என்ன ஆகுதுன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுனால இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து டைப் 2 எரர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து லாஸ்டா வந்து பெனால்டி டியூ டு த அக்யூரன்ஸ் ஆஃப் திஸ் எரர். இந்த டைப் 1 எரர் டைப் 2 எரர் நடந்தாக்கா அந்த கம்பெனிக்கு வந்து என்ன பெனால்டி ஆகும் அப்படின்னு. ஸோ டைப் 1 எரர் நடந்துச்சு அப்படின்னா தென் த கம்பெனி மெனி ஸ்பெண்ட் டுவர்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட். அந்த டைப் 1 எரர் நடந்துச்சுன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அந்த கம்பெனி வந்து நிறைய செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இட் மெனி இன்க்ரீஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த கம்பெனி. அப்போ வந்து செலவு வந்து அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் டைப் 1 எரர் ஆயிடுச்சுன்னா. அனதர் டைப் 2 எரர் நடந்துச்சு அப்படின்னா தென் த கம்பெனி வில் நாட் ஸ்பெண்ட் டுவர்ட்ஸ் த அட்வர்டைஸ்மெண்ட். டைப் 2 எரர் நடந்துச்சு அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணலை. அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலை அப்படின்னா நாட் இம்ப்ரூவ் த சேல்ஸ் ஆஃப் த கம்பெனி. அப்போ சேல்ஸும் வந்து என்ன பண்ணியிருக்காதுன்னா நடந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆல்ஃபா அப்படின்றது வந்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ ஆல்ஃபா அப்படின்றது வந்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ அதை நம்ம சம்மில் வரும்போது யூஸ் பண்ணுவோம். இந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இந்த ஆல்ஃபான்றது பார்த்தோம்னா 5% அப்படி இல்லைன்னா 1%. இந்த 2% மட்டும்தான் இருக்கும். 1% அப்படி இல்லைன்னா 5%. நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் ரீஜியன். இப்போ வந்து 12th அந்த பப்ளிக் எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா இல்லைன்னா அந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம் குவார்டர்லி எக்ஸாமில் பார்த்தாக்கா புக் பேங்க்ல இல்லாத கொஸ்டின் ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டினாக கேட்டாங்க. டிஃபைன் கிரிட்டிக்கல் ரீஜியன் அப்படின்னு. இது வந்து புக்குக்குள்ளே இருக்கிறது. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா இந்த டெஃபினேஷனை எழுதிடணும். கிரிட்டிக்கல் ரீஜியன் அப்படின்னா என்னன்னா இன் ஹைபோதீசிஸ் டெஸ்டிங் ப்ராப்ளம் இஸ் ஏ சப்செட் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேசஸ். ஸோ இதை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. கிரிட்டிக்கல் ரீஜியன் அப்படின்றது என்னன்னா அந்த சாம்பிள் ஸ்பேஸோட சப்செட். இதை வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டினா கேட்கலாம். கிரிட்டிக்கல் ரீஜியன் அப்படின்றது வந்து சாம்பிள் ஸ்பேஸோட சப்செட்டா இல்லை சூப்பர் சப்செட்டா இல்லை ப்ராப்பர் சப்செட்டா அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஆன்சர் வந்து சப்செட்டு. அதுக்கடுத்து சாம்பிள் ஸ்பேஸ் whose elements lead to the rejection of H0. அதாவது கிரிட்டிக்கல் ரீஜன் அப்படின்னா என்னன்னா H0 நல்ல ஹைபோதீசிஸ்ல இருந்து எதெல்லாம் ரிஜெக்ட் ஆகுதோ அதெல்லாம் வந்து கிரிட்டிக்கல் ரீஜியன் அப்படின்னு சொல்லலாம். hence it is elements of the dimensions of the sample size say n greater than 1. இப்போ அதில் வர எலமெண்ட்டு n இருக்கும் இல்லைங்களா? n அப்படின்னா நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ 10 பேர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த 10 அப்படின்றது தான் அந்த நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். கம்பெனி வந்து 4 கம்பெனி எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ n = 4. அதுதான் வந்து சாம்பிள் சைஸ் அப்படின்றது மீனிங். அதில் வந்து அந்த என்னோட வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா 1 விட அதிகமாக தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும்.
சரிங்களா? அப்போ 2 3 4 5 எவ்வளோனா இருக்கலாம், ஆனால் 1 விட அதிகமாக இருக்கணும். அந்த கிரிட்டிக்கல் ரீஜியன் அப்படின்றது என்னன்னா எக்ஸ் சச் தட் x1 x2 எக்ஸட்ரா xn நம்ம எத்தனை எடுக்கிறோமோ அத்தனை. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சச் தட் h0 இஸ் ரிஜெக்டட். அந்த h0 நல்ல ஹைபோதேசிஸ்ல வந்து இது ரிஜெக்ட் ஆகிற பார்ட்டு. நெக்ஸ்ட் a subset of the sample space whose element does not lead to the rejection. அதாவது இந்த மேலே சொன்னது வந்து கிரிட்டிக்கல் ரீஜன் அப்படின்றது ரிஜெக்ட் ஆகிற பார்ட்டு. அதுக்கு அடுத்து வர்றது வந்து நாட் ரிஜெக்ட். அப்போ நாட் ரிஜெக்ட் பார்ட் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா அக்செப்டன்ஸ் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். கிரிட்டிக்கல் ரீஜியன்னா ரிஜெக்ட் ஆகிற ரீஜியன், அதுக்கு ஆப்போசிட் வந்து அக்செப்டன்ஸ் ரீஜியன். ஸோ விச் இஸ் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த கிரிட்டிக்கல் ரீஜியன். அப்போ அக்செப்டன்ஸ் ரீஜியன் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா கிரிட்டிக்கல் ரீஜியனோட காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னா அதனோட ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் இங்கே எஸ் ஈக்குவல் டு, அப்போ எஸ்னா சாம்பிள் ஸ்பேஸ், அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னா ரிஜெக்ட் ஆகிற ரீஜியனும் அக்செப்ட் ஆகிற ரீஜியனும் இருக்கும். அதுதான் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் வந்து அந்த சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு வரும். அப்போ கிரிட்டிக்கல் ரீஜியனும் இதனோட சப்செட் தான் அக்செப்டன்ஸ் ரீஜியன் அப்படின்றதும் இதனோட சப்செட் தான். ஸோ அப்போ வந்து அந்த சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்றது என்னன்னா கிரிட்டிக்கல் ரீஜியன், அதாவது ரிஜெக்ட் ஆகிற ரீஜியனும் அக்செப்டன்ஸ் ரீஜியன், அந்த அக்செப்ட் பண்ணக்கூடிய ரீஜன் ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரீஜியன் அப்படின்னா என்னன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடம் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்பேஸ் அப்படின்னு. ஸோ இது அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டேபிளை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. கிரிட்டிக்கல் வேல்யூ ஆஃப் த Z ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இந்த டேபிள் வந்து நீங்கள் கண்டிப்பாக மெமரி பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த டேபிளை வச்சு சம் ஒன்றுத்துலேயும் வந்து ஒரு ரிசல்ட் ஒன்று எழுதும். இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த ஃபைனலான ரிசல்ட் எழுதுவோம். அப்போ வந்து நீங்கள் இந்த டேபிளை பார்த்து இங்கே பார்த்து எழுதணும். ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது 5%. 5%னா இப்படி எழுதலாம் 0.05. 1% அப்படின்னா 0.01. இந்த டேபிளை நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கணும். 1 மார்க்ல கேட்கலாம், இல்லைன்னா 2 மார்க்ல கேட்கலாம். இப்படி எதுலையுமே கேட்கலனா கூட நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ராப்ளம் போடும்போது இந்த ரிசல்ட் எல்லாத்தையுமே இது யூஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து ஒன் சைடு ரைட் டெஸ்ட், இது எல்லாமே அல்டர்னேட் ஹைபோதேசிஸ்க்கு மட்டும்தான் இந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எடுக்கிறது. ஒன் சைடு டெஸ்ட்டு, ஒன் சைடில் லெஃப்ட், 2 சைடு. இப்போ இந்த ஒன் சைடு ரைட் அப்படின்னு வரும்போது அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணா Z ஆல்ஃபா. ஆல்ஃபான்றது வந்து என்னன்னா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட். ஸோ அந்த ஆல்ஃபா வந்து 5%, இது 5%, இதுக்கு நேராக இது வந்து 1%. அப்போ 0.05. அப்போ என்னோட ஆன்சர் வந்து என்ன வருதுன்னா ஈக்குவல் டு 1.645. ஒன் சைடு ரைட் டெஸ்ட்ல பார்த்தோம்னா 5%ல 1.645. சரிங்களா? அதே வந்து லெஃப்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இங்க வந்து பிளஸ் வருதுன்னா இங்க வந்து என்ன வந்துடுது, மைனஸ் வந்துடுது. ஸோ மைனஸ் Z ஆல்ஃபா அப்படின்னு வந்துடுது. ஸோ அப்போ இதனோட ஆன்சர் அப்படியே மைனஸ்ல வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து 2 சைட் டெஸ்ட். அதுக்கு வந்து Z ஆல்ஃபா பை 2 அப்படின்னு போடணும், ஈக்குவல் டு Z. ஆல்ஃபா பை 2 இதுதான் ஆல்ஃபா. அப்போ 5%, 0.05. அதை 2ஆல டிவைட் பண்ணோம்னா 0.025. அப்போ அதனோட ஆன்சர் பார்த்தோம்னா 1.96 அப்படின்னு வருது. ஸோ இது 5%ல நம்ம ஒன் சைடு ரைட்டுக்கும் ஒன் சைடு லெஃப்ட்டுக்கும் 2 சைடுக்கும் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து 1%. அதே ரைட் டெஸ்ட்டுக்கு, ரைட் சைடு டெஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா 2.33. லெஃப்ட்டுக்கு பார்த்தோம்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ஸோ மைனஸ் 2.33. அதுக்கடுத்து 2 சைடுக்கு 1%ல பார்த்தோம்னா 2.58. ஸோ இந்த டேபிளை நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. சம்மு போடும்போது கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அந்த சொன்ன இல்லைங்களா 1 டெய்ல்டு அண்டு 2 டெய்ல்டு டெஸ்ட்டு. அதில் வந்து இப்போ இந்த டயக்ராமை பாருங்கள். ஸோ இதில் வந்து க்ரீன் கலரில் இருக்குது, இன்னொன்று வந்து ரெட் கலரில் இருக்குது. இந்த ரெட் கலரில் இருக்கிறதுக்கு பேர் என்னன்னா ரிஜெக்டட் ரீஜியன். ரீஜியன் அப்படின்னா ஒரு இடம்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி இப்படி போட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இதுக்குள்ள இந்த கிரீன் கலர்ல ரெட் கலர்ல இருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம ரீஜியன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அந்த ரெட் கலர்ல இருக்கிறது வந்து கிரிட்டிக்கல் ரீஜியன். கிரிட்டிக்கல் ரீஜியன் அப்படி இல்லைன்னா ரிஜெக்டட் ரீஜியன் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ அது வந்து எந்த சைடில் ரிஜெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இது வந்து சின்றது கான்ஸ்டன்ட்டு, இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து ரிஜெக்ட் ஆகுது. ஸோ அதுதான் நம்ம இப்படி டிஃபைன் பண்ணோம். டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு சி அப்படின்னா பி. பினா ப்ராபபிலிட்டி, இந்த ஏரியாவை சொல்கிறோம்ல அதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு சி வில் த ஏரியா. ஸோ அந்த ஏரியா வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த ரைட் சைடில் இந்த ரெட் கலரில் இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து ரிஜெக்ட் ஆகிடுது. ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த ஏரியா தான் நம்மளுக்கு தேவையானதாக இருக்குது. ஸோ அதனால தான் அந்த ஏரியா வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு அப்படின்னு போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டாக்கா அது வந்து ஒன் டெய்லில் ரைட் சைடு டெய்ல் டெஸ்ட், ரைட் டெய்ல்டு டெஸ்ட், இதை வந்து ரைட் டெய்ல்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது தான் இது. ஸோ இந்த சைடில் இருக்குது பாருங்க, இது வந்து ரிஜெக்ட் ஆகிறது லெஃப்ட் சைடில் இருக்குது சரிங்களா, லெஃப்ட் சைடில். ஸோ இது வந்து இது ரைட் சைடு இருக்குது இந்த நம்மளுக்கு தேவையான ஏரியா. ஸோ அப்போ வந்து இது லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால ரிஜெக்ட் ஆகிறத வந்து அப்போ டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி, பி ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி வில் பி த ஏரியா. ஸோ அப்போ இதை வந்து நம்ம லெஃப்ட் டெய்ல்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து இது ரெண்டுமே காமனாக லெஃப்ட் டெய்லாக இருந்தாலும் ரைட் டெய்லாக இருந்தாலும் அதை ஒன் டெய்ல்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பார்த்தா லெஃப்ட் சைடும் இருக்குது ரிஜெக்ட் ஆகுது, ரைட் சைடும் இருக்குது. ஸோ இது அதனால் இதை வந்து நம்ம டூ சைடு டெய்ல்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், அதை டூ டெய்ல்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ ஆர் டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. ஸோ ரெண்டு சைடுமே வருது பாருங்க. ஸோ இந்த சைடும் ரிஜெக்ட் ஆகிடுது, இந்த சைடும் ரிஜெக்ட் ஆகிடுது. ஸோ அப்போ வந்து டூ சைடு ரிஜெக்ட் ஆகிறதுனால டூ டெய்ல்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள், இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பீஸா ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அந்த பீஸா ரெஸ்டாரண்ட்ல வந்து அவங்க டெலிவரி பண்ற டைம், ஒருத்தர் ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்க டெலிவரி பண்ற டைம் வந்து பார்த்தா 30 மினிட்ஸ் தான், 30 நிமிஷத்துல வந்து டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆனால் வந்து பட் உண்மையிலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த 30 மினிட்ஸை விட அதிகமாக தான் ஆகும், முன்ன பின்ன ஆகலாம் இல்லைங்களா. ஸோ அதிகமாக ஆகுது அப்படின்னு எடுத்துக்கணும், டேக் மோர் தென் 30 மினிட்ஸ் அப்படின்னு. அப்போ அதை வச்சு நல் அண்டு அல்டர்னேட் ஹைபோதீசிஸை வந்து ஃபார்மேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஹெச் நாட் சச் தட்டு மியூ ஈக்குவல் டு மியூ நாட். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹைபோதீசிஸ் எப்படி டிஃபைன் பண்ணணும்னா ஹெச் நாட் அப்படின்றத ஹெச் நாட்டு சச் தட் மியூ ஈக்குவல் டு மியூ நாட் ஈக்குவல் டு வரும். ஸோ அதுதான் வந்து அங்கே 30 மினிட்ஸ்ன்னு சொல்கிறதுனால அங்கே 30 ஈக்குவல் டு. ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ்ல 3 ஆப்ஷன் வரும். இங்க மோர் தென் 30 அப்படின்றதுனால தான் நம்ம 30யை விட அதிகமாக இந்த கிரேட்டர் தென் போடுறோம். இப்படி போட்டோம்னா என்ன அப்படின்னா ஒன் சைடில் ரைட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா, அதுதான் இது. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து 4 randomly chosen a pizza delivery restaurant, அதாவது 4 விதமான டெலிவரி பாய்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். X1 X2 X3 அண்டு X4 4 பேரை டெலிவரி பண்ற டைமா எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும் போது H நாட் அப்படின்றது வந்து ரிஜெக்டட். ஸோ அது எப்போ அப்படின்னா ஸோ இந்த 31 எக்ஸீட்னா 31 நிமிஷத்தை விட அதிகமாகும் போது இந்த கிரிட்டிக்கல் ரீஜன் அப்படின்றது. அப்போ இங்கே என்னன்னு பார்க்குறோம்னா X1 X2 X3 X4 அதுக்கு வந்து மீன் கண்டுபிடிக்கிறோம். மீன்னா இது மொத்தத்தையும் எத்தனை ஆட் பண்ணுறோமோ அத்தனால டிவைட் பண்ணுறது. ஸோ இது மொத்தத்தையும் ஆட் பண்ணி மொத்தத்தையும் டிவைட் பண்ணுறது வந்து 31 விட அதிகமாக இருக்கிறது எல்லாம் வந்து என்ன ஆகிடும்னா ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு அர்த்தம். So அப்போ இந்த கேஸ் P of x bar greater than 31 will be the area which fall the right end under the curve representing the sample distribution of the x bar. Hence this test can be the right tailed test. ஸோ நீங்கள் இதை வச்சே ரிசல்ட் சொல்லிடலாம், இது ரைட் சைட் டெஸ்ட்டா லெஃப்ட் சைட் டெஸ்ட்டா. ஏன்னா மோர் தென் 30 சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தான்னா அது ஒன் டெய்லில் வந்து ரைட் டெய்ல் டெஸ்ட் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 1.6. ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா a manufacturer of the ball bearing which are used in some machines inspected to the diameter of each ball bearing 5 millimeter. If the average diameter ball bearing less than 0.475 or greater than 5.10. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பால் பேரிங் அப்படின்னா ஒரு கம்பெனியில் வந்து இந்த சின்னதாக பால்ஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இந்த சைக்கிள் எல்லாம் கூட இருக்கும் சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி.
ஸோ அந்த மாதிரி வந்து மெஷின் வந்து அதாவது பால் பேரிங் அப்படின்றத வந்து ரெடி பண்ணுறாங்க ஒரு மெஷினில். அப்படி ரெடி பண்ணும்போது அது எப்படி இருக்கணும் அப்படின்னா 0.75 மில்லிமீட்டரை விட கம்மியாக இருக்கக்கூடாது. அதான் சொல்கிறாங்க லெஸ் தென் 0.75 அதை விட கம்மியாக இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா 5.10 விட அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கண்டிஷன். அப்போ ரெண்டு சைடுமே வருது நம்மளுக்கு. ஸோ இப்போ நல்ல ஹைபோதேசிஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா H0 such that mu equal to 5. ஏன்னா இங்கே வந்து 5 மில்லிமீட்டர்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது 5ன்னு போட்டாச்சு. H1 அப்படின்றது இதை விட கம்மியாகவும் இருக்கக்கூடாது, இதை விட அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அப்போ ரெண்டு சைடு வருது. ஸோ அப்போ வந்து mu not equal to 5. ஸோ இது வந்து 2 side டெஸ்ட்டு. ஏன்னா வந்து கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரெண்டு பக்கம் வருது இல்லைங்களா? ஸோ அதனால் அதுதான் இது 2 tail டெஸ்ட்டு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இது. ஸோ இதை தான் வச்சு எடுத்துக்கணும் நம்ம. இப்போ வந்து நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்காக 10 randomly select the ball bearing. மொத்தம் வந்து அந்த பால் இருக்குது இல்லையா சின்ன சின்னதாக, அதை வந்து 10 செலக்ட் பண்ணிக்கிறோம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக. அதாவது கரெக்டாக 5 இருக்குதா, இல்லை 4.75 விட கம்மியாக இருக்குதா, இல்லை இதை விட அதிகமாக இருக்குதா, இல்லை கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்காக 10 எடுத்துக்கணும் சாம்பிளுக்காக. அந்த எடுத்துட்டு அப்போ அதனோட கிரிட்டிக்கல் ரீஜன் அப்படின்னா என்னன்னா இந்த 10 எடுத்துக்கிறோமா, அந்த 10த்தையும் ஆட் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுறோம். அது எப்படி இருக்கணும் ஆன்சரு? 0.75 விட கம்மியாக இருக்கக்கூடாது, அப்புறமாட்டுக்கு இதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. இதை விட அதிகமாக இருக்கட்டும் இல்லை இதை விட கம்மியாக இருக்கட்டும் வந்து என்ன ஆகிடும்னா கிரிட்டிக்கல் ரீஜன் ஆகிடும். அதுதான் இங்கே இருக்கிறது. ஸோ அப்போ இன் திஸ் கேஸ் P of X bar less than 4.75 is the area which will be the fall at the left end. P of X bar greater than 5.10 is the area which will fall at the right end under the curve representing the sample distribution of the X bar. This kind of the test can be categorized as a two-tailed test. ஸோ அப்போ இது வந்து என்னது two-tailed test அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ சி த ஃபிகர் 1.3ன்னு சொல்கிறாங்க. அதுதான் இதுதான் 1.3ன்னு சொல்கிறது. ஸோ ரெண்டு பக்கமும் இருக்கிறதுனால அது வந்து two-tailed test அப்படின்னு வருது. சரிங்களா? ஸோ இன்னும் அந்த ரைட் டெஸ்ட்டு, டூ சைடு இது லெஃப்ட்டு, இதெல்லாம் வந்து இன்னும் சம்மு போடும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியும். இப்போது இருக்கிறத வச்சு அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. சம்மு போடும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இப்போ இந்த சம்மரில் எக்ஸாம்பிள் 1.6 வரலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோவா உங்களுக்கு வந்து கேட்க மாட்டாங்க. சரிங்களா?